الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعل بينكم مودة ورحمة صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خير لأهله أو كما قال عليه الصلاة والتسليم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் மீதும் குறிப்பாக இந்த மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்வில் அமர்ந்திருக்கிற நம் எல்லோர்களின் மீதும் தங்களுடைய நிறுவனங்களிலும் தங்களுடைய இல்லங்களிலும் இருந்தவாறு இந்த உரைகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் அருளால் நமது ஊரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய நிகழ்ச்சிகளை தொடராக நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம். நபியினுடைய பிறப்பிலே தொடங்கி பல்வேறு தலைப்புகளில் நபியினுடைய வரலாறுகளை கேட்டு நிறைவு செய்திருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் இன்றைய தினம் மாநபியின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்த ஒரு சில செய்திகளை இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டவனாக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அன்பானவர்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமண பந்தத்தின் மூலமாக கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே இரண்டு விஷயங்களை ஏற்படுத்துவதாக குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா. வஜஅல பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் உருவாக்கினான், ஆக்கினான், மவத்தத்தன், பிரியத்தை உண்டாக்கினான், வரஹ்மா, இரக்கத்தை உருவாக்கினான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். திருமண பந்தத்திலே இணைகிற கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே திருமண உறவின் மூலமாக ரப்பல் ஆலமீன் இந்த இரண்டையும் தருவதாக இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்ப அமைப்பு என்ற தலைப்பை பேசுகிற கேட்கிற இந்த நேரத்திலே நபியினுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து நாம் பேச வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய மவத்தத் என்ற பிரியமும் ரஹ்மத் என்ற இரக்கமும் நபியினுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர்களுக்கு கிடைத்திருந்தது. குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த இரண்டு செய்திகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையிலே ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கி இருந்தார்.
எப்படி அவர்களுக்கு மாத்திரம் இந்த இரண்டு விஷயங்களும் முழுமையாக கிடைத்தது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் குர்ஆன் ஷரீஃபாக இருந்தது. குர்ஆனிலே எதை சொல்லப்பட்டதோ, குர்ஆனிலே எதை ஏவப்பட்டிருக்கிறதோ, குர்ஆனிலே எதை தடுக்கப்பட்டிருக்கிறதோ அது மாத்திரம்தான் நபியினுடைய சொல்லாக, செயலாக, இன்னபிற செயல்பாடுகளாக இருந்தது. எனவேதான் குர்ஆனிலே திருமணத்திற்காக அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த இரண்டு தன்மைகளையும் அந்த நபியினுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருந்தார். நபியினுடைய குடும்ப வாழ்க்கை மனோகரமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சி தருவீராக இருந்தது என்று சொன்னால், குர்ஆனை அவர்கள் வழிகாட்டியாக, தங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக அந்த இரண்டு செய்திகளையும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார். இதிலிருந்து நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான்: யாரெல்லாம் குர்ஆனை தங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே குதூகலம், மகிழ்ச்சி, சந்தோஷம், பிரவாகம் எடுத்து ஓடும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. பல்வேறு சூழ்நிலைகள் நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஏற்பட்டிருந்தாலும் பெரும்பாலான நேரங்களிலே மவத்தத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரியமும், ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய அருளும் நபியினுடைய வரலாறுகளை நாம் படிக்கிற போது, கேட்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது? எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனை என்றால் நம் வாழ்க்கை முறையை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக எதை கடைபிடித்தார்கள் என்பதை நாமும் அதை கவனித்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற போது நபியினுடைய அந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி நமக்கும் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளிலே நிறைய வருகிறது. நாம் கேள்விப்பட்ட செய்திகள் தான். அந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் நாம் கேட்கிற போது அதிலே மிகப்பெரிய ஒரு புத்துணர்வு இருக்கிறது என்ற அடிப்படையிலே நபியினுடைய குடும்ப வாழ்க்கையிலே நடைபெற்ற பல்வேறு செய்திகள், தேவையான செய்திகளை தேவையான அளவு மட்டும் இன்ஷா அல்லாஹ் இங்கு சொல்லி இந்த உரையை நாம் முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருந்தது. இன்றைக்கு மகிழ்ச்சிக்காக நாம் எங்கெல்லாமோ சென்று கொண்டிருக்கிறோம், சந்தோஷத்திற்காக நாம் எங்கெல்லாமோ சென்று கொண்டிருக்கிறோம். அந்த சந்தோஷம் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், முதலிலே கணவன் மனைவியின் மீது அன்பாக இருக்க வேண்டும், மனைவி கணவனின் மீது அன்பாக இருக்க வேண்டும். பரஸ்பரம் இருவரும் ஒருவரின் மீது ஒருவர் அன்பு ஏற்பட்டு விட்டால் அந்த வாழ்க்கையிலே பிரச்சனைக்கே வேலை இல்லாமல் ஆகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஏற்பட்ட பல்வேறு செய்திகள் நாம் வரலாறுகளிலே படிக்கிறோம். நபியினுடைய மனைவிமார்களிலே கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த மனைவியை பற்றி நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வஃபாத்தாகி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். கதீஜாவினுடைய சகோதரி ஹாலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியை சந்திப்பதற்காக வருகிறார்கள். நபி அவர்கள் வீட்டிற்குள் அமர்ந்திருக்கிறார்கள். அனுமதி உள்ளே வருவதற்காக ஹாலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டபோது நபி அவர்களுக்கு கதீஜாவின் நினைவு வந்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சொன்னார்கள், இது கதீஜாவின் குரலாயிற்றே, இது கதீஜாவின் குரலாயிற்றே என்று நபி அவர்களுடைய வளமைக்கு மாற்றமாக அவர்களுடைய உடலிலே ஒருவித மாற்றத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அருகில் இருந்த மனைவி அவர்கள் பார்க்கிறார்கள். கதீஜா மௌத்தாயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் அடுத்த திருமணம் பண்ணி விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அருகில் இருக்கிறார்கள். நபியினுடைய இந்த உடல் மாற்றத்தை பார்த்துவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே,
அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வயதான தாடைகள் சிவந்து போய் மரணமாகிவிட்ட கதீஜாவை போய் இன்னமும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. அவதான் போயிட்டாங்கல்ல, போயிட்டா விட்ட வேண்டியதானே. அவர்களை விட அவர்களுக்கு பகரமாக அவர்களுடைய இடத்திலே எங்களை உங்களுக்கு மனைவியாக தரவில்லையா? என்னை தரவில்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குமுறுகிறார்கள். நான் உயிரோடு இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறேன், நீங்க என்ன மௌத்தா போன மனைவியை பற்றி பேசுகிறீர்கள்? அவர்களுடைய சகோதரியினுடைய குரலை கேட்டவுடன் உங்களுடைய உடலிலே ஏன் இந்த மாற்றம் ஏற்படுகிறது? மௌத்தா போயிட்டா விட்ட வேண்டியதுதானே என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னபோது, அப்போதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, அவளை விட நீ சிறந்த மனைவியாக இருக்கலாம், அவளுக்கு பாரமாக உன்னை எனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கலாம், எல்லாம் உண்மைதான். ஆனால் அவளோடு நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த அந்த நினைவலைகள் என்னை மறக்க விடாமல் செய்கிறது. அவளுக்கும் எனக்கும் மத்தியிலே இருந்த திருமண உறவிலே நாங்கள் இருந்தபோது என்னிடத்திலே அவள் நடந்து கொண்ட அந்த நடைமுறைகள், அதன் மூலமாக நான் ஈர்க்கப்பட்டு விட்டேன். அவள் மரணித்ததற்கு பிறகும் அவளுடைய உடல் இல்லை, ஆனால் அவளுடைய செயல்பாடுகள் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டது. எனவே அவளின் மீது அலாதியான பிரியம் இயற்கையாக வந்து விடுகிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதோடு மட்டுமல்லாமல் கதீஜாவினுடைய வாழ்க்கையில் ஒரு சில நினைவலைகளை அங்கே சொல்லி காட்டினார்கள். நான் மக்கா நகரத்திலே முதலாக ஏகத்துவத்தினுடைய கருத்துக்களை சொன்னபோது மக்காவில் இருந்த எல்லோரும் என்னை விரட்டினார்கள், எல்லோரும் என்னை பொய்ப்படுத்தினார்கள். நேற்று வரைக்கும் நம்மோடு இருந்தவர், நேற்று வரைக்கும் நம் சமூகத்திலே இருந்து கொண்டிருந்தவர், இன்றைக்கு புதிதாக நபி என்கிறார், இறைவன் ஒருவன் என்கிறார் என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகளை கூறி என்னுடைய கருத்துக்களை ஏற்க மறுத்தார்கள். நான் சொல்லியவுடன் ஏக இறைவன் ஒருவன் என்பதை சொல்லியவுடன் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ஊரில் இருந்த அத்தனை பேரும் என்னை பொய்ப்படுத்திய போது முதலாக என்னை உண்மைப்படுத்திய என் கருத்துக்கு ரப்பல் ஆலமீனுடைய அந்த ஏகத்துவ கருத்துக்களை அடுத்தடுத்த நபர்களுக்கு நான் எடுத்துச் சொல்வதற்கு பக்கபலமாக இருந்த கதீஜாவை நான் எப்படி மறக்க முடியும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவில் இருந்த அத்தனை பேரும் முடிவு செய்தார்கள், முஹம்மதை மக்காவிலிருந்து விரட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அப்போது எனக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரே ஒரு மனிதர் கதீஜா தான். எல்லோரும் என்னை வெறுத்த போது, விரட்டிய போது எனக்கு அடைக்கலம் கொடுத்த கதீஜாவை நான் எப்படி மறக்க முடியும்? ஆயிஷாவிடத்திலே கேட்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, எனக்கு பிறந்த குழந்தைகளிலே இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர மீதமுள்ள 5 குழந்தைகளை, 5 வாரிசுகளை, 5 சந்ததிகளை கதீஜாவின் மூலமாக தான் அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறார். எனக்கு சந்ததிகளை வழங்கி சென்ற கதீஜாவை நான் எப்படி மறப்பேன்? எப்படி அவளோடு அந்த நினைவலைகளை, அவள் மரணித்தாலும் அவளுடைய உடல் இல்லாவிட்டாலும் அவள் செயல்பாடுகளின் மூலமாக என்னுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்து விட்டார். என்னுடைய உள்ளத்திலே அவளுடைய பிரியம் என்பது நன்றாக பதிந்து விட்டது. ஆயிஷாவே, எப்படி அவளை நான் மறக்க முடியும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஆயிஷாவிற்கு சொன்னார்கள் என்று சொன்னால், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவினுடைய மரணத்திற்கு பின்னரும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அந்த நினைவலைகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே கதீஜா அவர்களுடைய வாழ்க்கை நபி அவர்களுக்கும் மத்தியிலே எந்த அளவிற்கு அந்நியோன்யமாக இருந்திருக்கும், எந்த அளவிற்கு சத்தியத்திற்காக கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
அவர்கள் அங்கே ஒத்தாசை செய்திருப்பார்கள், உதவி செய்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை எதிர்பார்க்கிற நாம் நம்முடைய கணவருக்கு அசத்தியத்திலே இருக்கிறார் என்று சொன்னார் கதீஜாவை போன்று நாமும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்பட்டோம் என்று சொன்னார் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய கணவருடைய உள்ளத்திலும் கதீஜா அவர்கள் நபியினுடைய உள்ளத்திலே இடம் பிடித்ததை போன்று நம்முடைய கணவருடைய உள்ளத்திலும் நாம் இடம் பிடிக்க முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தில் இருக்கிறார்கள், உண்மையிலே இருக்கிறார்கள், உண்மைக்காக உழைக்கிறார்கள் என்கிற போது அவர்களுக்கு பக்கபலமாக இருந்ததன் காரணமாகத்தான் அவர்களின் மரணத்திற்கு பின்னரும் அங்கே அவர்களுடைய பிரியத்தால் அன்பால் அங்கே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிதானமாக யோசிக்கிறோம். அல்லாஹ் அந்த வசனத்திலே சொன்ன பிரியம் இங்கு வருகிறது பார்த்தீர்களா? வஜஅல பைனக்கும் மவத்தா, உங்கள் இருவருக்கும் மத்தியிலே பிரியத்தை நாம் ஏற்படுத்தினோம் என்று சொல்கிறார். அந்த பிரியம் என்பது அந்த வசனத்திலே சொன்னதற்கு ஏற்ப நபியினுடைய குடும்ப வாழ்க்கையிலே அல்லாஹ் வழங்கி இருப்பதை நேரடியாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஆளா அனுமதி கேட்டது உண்மைதான், நான் அவங்க வயசானவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அதனுடைய விளைவை நான் எப்போது வரை அனுபவித்தேன் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் இந்த வார்த்தையை கதீஜாவை குறித்து சொல்லியதற்கு பிறகு சற்றேறக்குறைய 1 மாத காலங்கள், 1 மாத அளவு காலையிலும் மாலையிலும் கதீஜாவை குறித்தே என்னிடத்திலே பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்படி இந்த 3 செய்தி சொன்னோம்ல, எல்லோரும் என்னை பொய்ப்படுத்திய போது, ஊரை விட்டு விரட்ட வேண்டும் என்று நினைத்த போது எனக்கு சந்ததிகளை கொடுத்தவர் என்று இந்த செய்திகளை எப்படி அங்கே சொன்னார்களோ அந்த நேரத்திலே அதே போன்று ஒவ்வொரு நாளும் காலையிலும் சொல்லுவார்கள், மாலையிலும் சொல்லுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இது நபி அவர்கள் 1 மாத காலம் தொடர்ந்து கதீஜாவை குறித்து என்னிடத்திலே பேசிக்கொண்டே இருந்தார்கள். அந்த அப்போதுதான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இனி இன்ஷா அல்லாஹ் கதீஜாவை பத்தி பேசுறதா இருந்தா நல்லதை மட்டும்தான் பேசணும் நபி அவர்களுக்கு முன்னிலையில் என்று நான் புரிந்து கொள்கிற அளவிற்கு சற்றேறக்குறைய 1 மாத கால அளவிற்கு கதீஜாவினுடைய செயல்பாடுகளை குறித்து காலையிலும் மாலையிலும் தினசரி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் கதீஜாவினுடைய செயல்பாட்டிலே எந்த அளவிற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே இந்த புரிதல் என்பது, இந்த முஹப்பத் என்பது, இந்த ஹுப் என்பது ஏற்பட்டு விட்டதோ, அவர்கள் இறந்ததற்கு பின்னரும், அவர்கள் மனைவி இறந்து விட்டாலும் சரி, கணவன் இறந்து விட்டாலும் சரி, இருவரில் யார் இறந்து விட்டாலும் அவர்களுக்கு மத்தியிலே உள்ள அந்த பிரியம் என்பது அவர்களுடைய காலத்தினுடைய இறுதி வரை, அவர்கள் மரணமாகிற வரை தொடரும் என்பதை நபியினுடைய குடும்ப வாழ்க்கைகளை பற்றி பேசுகிற அலசுகிற இந்த நல்ல நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கதீஜாவின் மீது அவ்வளவு லேசாக பிரியம் வைக்கவில்லை. வரலாற்றினுடைய வழிநெடுகிலும் தொடர்ந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 8வது ஆண்டு நபி அவர்கள் மக்காவிற்கு வருகிறார்கள், வெற்றி நாயகராக வருகிறார்கள். ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அதாவது நபி அவர்கள் மதீனாவிற்கு சென்று 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அது வரைக்கும் அப்பப்ப மக்காவுக்கு வருவாங்க போவாங்க. இடையில ஹிஜ்ரி 6ல வந்தாங்க, உம்ரா செய்ய முடியாம போச்சு, இடையில வந்து செஞ்சுட்டு போனாங்க, அதெல்லாம் முடிஞ்சு. இப்போது வருவது மக்காவினுடைய தலைவராக, மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அங்கே ஜெயித்து விட்டு இப்போது மக்காவினுடைய தலைவராக நபி அவர்கள் வருகிறார்கள். இதுவரைக்கும் மதீனாவினுடைய அரசராக இருந்து கொண்டிருந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8லே மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது மக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக, அமீராக, ஆட்சியாளராக அங்கே மக்கா நகருக்குள்ளே வருகிறார்கள். வருகிற போது ஏராளமான செய்திகள் நடந்தது.
இந்த குடும்ப வாழ்க்கை என்கிற தலைப்பிற்கு தோல்வான ஒரு செய்தியும் நடந்தது. அதை மாத்திரம் நாம் இங்கு கவனத்திலே கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். நபி அவர்களுடைய பழைய கூட்டாளிகளா இருப்பாங்கல்ல, நண்பர்கள், நெருக்கமானவர்கள், உறவினர்கள் அத்தனை பேரும் நபி இப்போது தலைவராக ஆகிவிட்டார், மக்காவினுடைய ஆட்சியாளராக ஆகிவிட்டார். இப்போது ஏற்கனவே நபி அவர்களுக்கு நபியாக ஆகுவதற்கு முன்னரே மக்காவிலே அமீர் என்றும் சாதிக் என்றும் நல்ல பேர்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார். இப்போது மதீனாவினுடைய ஆட்சியாளர் மட்டுமல்லாமல் மக்காவினுடைய ஆட்சியாளராக ஆகிவிட்டார்கள். அந்த மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள அந்த மனிதரை நம்முடைய இல்லத்திற்கு நாம் அழைத்து வந்து நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை உபசரிக்க வேண்டும், அவர்களை சிறப்புப்படுத்த வேண்டும் என்று மக்காவில் இருந்த பல்வேறு மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள். யாராவது ஒரு பெரியவங்க வந்தா நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதே மாதிரி தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் போது மக்காவிற்கு உள்ளே வருகிற போது எல்லோரும் அழைத்தார்கள், என்னுடைய இல்லத்திற்கு வாருங்கள், என்னுடைய இல்லத்திற்கு வாருங்கள், என்னுடைய இல்லத்திற்கு வாருங்கள், நான் உங்களை கண்ணியப்படுத்துகிறேன், உபசரிக்கிறேன் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? சஹாபி அழைத்து கேட்டார்கள், 14 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மக்கா நகரிலே மரணமடைந்த அடக்கம் செய்த என் மனைவி கதீஜாவினுடைய மன்னரை அதற்கு அருகிலே ஒரு கூடாரத்தை அமையுங்கள். சுப்ஹானல்லாஹ், எத்தனை ஆண்டுகள்! கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மரணமடைந்து 14 ஆண்டுகள் கடந்து விட்டது. இந்த 14 ஆண்டுகள் கடந்தும் கூட நபி அவர்கள் மக்காவிற்குள் நுழைகிற போது நுழைந்த போது அவர்கள் தங்குவதற்காக தேர்ந்தெடுத்த இடம் என் மனைவி அடக்கப்பட்ட மன்னரை கரையிலே ஒரு கூடாரத்தை விடுங்கள், அங்கே நான் தங்கிக் கொள்கிறேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தன்னுடைய தங்குமிடத்தை கூடாரத்தை அடித்தார்கள் என்று சொன்னால் கதீஜாவின் மீது நபிக்கு எந்த அளவிற்கு நபியினுடைய உள்ளத்தை கதீஜா அவர்கள் ஆக்கிரமித்திருப்பார்கள் என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். 14 ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னரும் என் மனைவியினுடைய மன்னரின் அருகிலே நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வளவு குதூகலமாக இருந்திருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு நேரத்திலே சொன்னார்கள், இன்னி கது ருஸிக்து ஹுப்பஹா, இன்னி கது ருஸிக்து ஹுப்பஹா. கதீஜாவினுடைய பிரியம் என்பது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியது சாதாரணமானதல்ல, அது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க் என்று சொன்னார்கள். இன்னைக்கு ரிஸ்க்னு சொன்னாலே நம்ம சாப்பாடு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம், அப்படி அல்ல. ரிஸ்க் என்று சொல்வது அது விசாலமான பொருளை உடையது. உணவிற்கும் சொல்லலாம், கல்விக்கும் ரிஸ்க்னு சொல்லலாம், பிரியத்திற்கும் கணவன் மனைவியுடைய பிரியத்தை இங்கே நபி அவர்கள் ஒப்பிடுகிற போது அல்லாஹ் எனக்கு கொடுத்த எங்கள் இருவருடைய அந்த திருமண உறவின் மூலமாக அந்த வசனத்தில் சொல்வதை போன்று எனக்கு கொடுத்தானே, அதை நான் ஒரு ரிஸ்க்காக மிகப்பெரிய ஒரு அருட்படையாக கருதுகிறேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு நேரங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். கதீஜா அவர்கள் நபியினுடைய உள்ளத்திலே எந்த அளவிற்கு இடம் பிடித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே கணவருக்காக எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பார்கள். இந்த அர்ப்பணிப்பும் பிரியமும் இருவருக்கும் மத்தியிலே வந்துவிட்டால் அந்த குடும்பத்திலே குதூகலம் தான் மிகும், அங்கே பிரச்சனைகளுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளார், என்னுடைய ஈரல் கொலை துண்டு என்று நபி அவர்களால் சொல்லப்பட்ட பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியிடத்திலே வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய தந்தையே, நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது, நீங்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது அதிகமான பிரியம் வைப்பதை போன்று தெரிகிறது. அதனால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மீது அதிகமாக கதீஜாவிற்கு பிறகு நீங்கள் பிரியம்
வைப்பதை போன்று தெரிகிறது. மற்ற மனைவிமார்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் அரசல் புரசலா இந்த விஷயம் ஓடிட்டு இருக்குது. அதனால நீங்க ஆயிஷாவின் மீது வைக்கிற அதே அன்பை மற்ற மனைவிகளின் மீது வைத்தால் என்ன நன்றாக இருக்குமே என்று பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள். நபி அவர்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டார்கள். பாத்திமா அப்படி பேசுற ஆள் ஒண்ணு இல்லை. இன்னைக்கு வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறது என்று சொன்னால் எங்கேயோ இருந்து யாரோ குத்தி விட்டுருக்காங்க என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டு அங்கே சொன்னார்கள், அலஸ்தி துஹிப்புன மன் உஹிப்பு. பாத்திமாவை பார்த்து கேட்டார்கள், அலஸ்தி துஹிப்பீன, நீ பிரியம் கொள்ள மாட்டாயா? மன் உஹிப்பு, நான் யாரை நேசிக்கிறேனோ, நான் யாரை விரும்புகிறேனோ அந்த நபரை நீ விரும்ப மாட்டாயா என்று கேட்டபோது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், நஅம் யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, கண்டிப்பாக நீங்க நேசிச்சீங்கன்னா நான் நேசிப்பேன் சொன்னபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபதுஹிப்பி ஆயிஷா, அப்படியானால் நான் ஆயிஷாவை நேசிக்கிறேன், நீயும் ஆயிஷாவை நேசி. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க என்று அந்த பேச்சுகளை கேட்டுக்கொண்டு வந்து என்னுடைய உள்ளத்திலே சஞ்சலத்தை ஏற்படுத்தாத என்பதை மறைமுகமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி குடும்பத்தில் ஏற்பட இருந்த மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்கு அங்கே முற்றுப்புள்ளி வைத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் அப்படித்தான். கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பரஸ்பர அன்போடு பிரியத்தோடு நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இது பிடிக்காத யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் இருந்து அங்க இருந்து எதையாவது ஒண்ணு அவர் அப்படி இருக்கிறார், இப்படிப்பட்டவர், அந்த காலத்தில் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார் என்று பழைய கதைகளை சொல்லிக்கொண்டு அல்லது எதிர்காலத்தினுடைய செய்திகளை சொல்லிக்கொண்டு யாராவது வந்தால் அதை நாம் நன்கு ஆராய வேண்டும். யார் சொல்கிறார்கள், ஏன் சொல்கிறார்கள், எதற்கு சொல்கிறார்கள் என்று. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் ஈரல் கொலை துண்டு பாத்திமா வந்து சொல்லிவிட்டார்கள். எனவே நான் ஆயிஷா, நான் பாத்திமாவின் மீது அதிக நேசம் வைத்திருக்கிறேன். எனவே பாத்திமா சொல்வதை போன்று எல்லா மனைவிகளிடத்திலும் நான் நேசம் கொள்வேன் என்று அங்கே செய்தியை அறிவிக்கவில்லை. நபி அவர்கள் அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டார்கள். ஆயிஷாவின் மீது நான் வைத்திருக்கிற அந்த அதிக அன்பை யாரோ ஒருவருக்கு பிடிக்கவில்லை நம்முடைய மனைமார்களிலே. அதனால நம்ம நேர்ல போய் சொன்னா விஷயம் நடக்காது, நபிட்ட நம்முடைய பாச்சா பலிக்காது என்பதை உணர்ந்து நமக்கு விருப்பமான நமக்கு நெருக்கமான பாத்திமாவையே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த சூழலை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டு அந்த குழப்பத்திற்கு அங்கே முற்றுப்புள்ளி வைத்தார்கள். சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களிலும் இப்படித்தான் வெளியே இருந்து கொண்டு சிண்டு மூட்டி விடுவதற்காக சில நபர்கள் வேலை செய்யலாம். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு நம்முடைய குடும்பங்களிலே ஏற்பட்டால் நபி அவர்கள் இங்க எப்படி சமயோசிதமாக நடந்து கொண்டார்களோ அதே போன்ற வியூகத்தை நாமும் கடைபிடித்தால் நம்முடைய குடும்பங்களிலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் என்கிற மிகப்பெரிய படிப்பினை நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பிற்கு கீழே நாம் இங்கே பேசுகிற போது நமக்கு கிடைக்க வருகிறது. நபி அவர்கள் எவ்வளவு பெரிய ஆள் அவங்களுக்கு தெரியாதா? யார் மீது அதிக பாசம் வைக்க வேண்டும், யார் மீது கூடுதலாக வைக்க வேண்டும், யார் மீது குறைத்து வைக்க வேண்டும் என்று. அப்ப அந்த நபியிடத்திலே வந்து அங்கே ஒரு செய்தி குத்தப்படுகிறது என்றால் நபி அவர்கள் அங்கே விசாரித்து அங்கே தன்னை சுதாரித்துக் கொண்டார்கள். அதே போன்று நாமும் சுதாரித்துக் கொண்டால் நம்முடைய குடும்பங்களிலும் பிரச்சனைகள் ஏற்படுவதிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அது மாத்திரமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலும் பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்கள். எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா? எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இன்கம் வர்றது இல்லையா? நபி அவர்களுக்கு ஏதாவது கூடுதலாக வந்தால் எல்லா மனைவிமார்களுக்கும் கொடுப்பார்கள், சற்று குறைவாக வருகிற போது குறைத்து கொடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மாதம் மாதம் செலவுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து வந்தார்கள். ஒரு நேரத்தில் என்னாச்சுன்னு சொன்னா, இந்த நீங்க கொடுக்கிற தொகை பத்தவில்லை என்று அங்கே பிரச்சனை.
மனைமார்களுக்கு மத்தியிலே எல்லோருமாக ஒன்று சேர்ந்து நபியிடத்திலே சென்று முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் வழங்குகிற இந்த மாத பணம் என்பது எங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக இல்லை. எனவே சற்று அதிகப்படுத்தி தாருங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே அங்கே கோரிக்கை வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏமா நான் அவங்க முடிச்சு வச்சுட்டு இல்லைன்னு சொன்னது இல்லை, வரும்போது நான் உங்களுக்கு கொடுத்துறேன், இல்லைங்கும் போது நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கேட்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கல்ல, அந்த முடிவுல இருந்து பின் காலை எடுத்து வைக்க ஆண்கள் கூட சில நேரங்கள் என்ன செஞ்சிடலாம், சூழ்நிலைகளை கவனித்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறிக்கலாம். ஆனா பெண்களை பொறுத்தளவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக அந்த ஒச்ச காலங்கிறது பின்வாங்கிறதுல ரொம்ப அந்த தடுமாற்றம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இப்ப அதே மாதிரி தான் அது பெண்களுடைய இயற்கை குணமாக ஆகியிருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்திலும் இந்த பிரச்சனை வருகிறது. அங்கே எல்லா மனைவிமார்களும் அங்கே நபி அவர்களுடைய சொல்லை ஏற்கவில்லை. வரலாறுல வருகிறது, ஹதீஸிலே வருகிறது, சற்றேறக்குறைய 1 மாத காலங்கள் இந்த பிரச்சனைக்காக நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைத்திருந்தார்கள். அப்புறம் சால்வாச்சு அப்புறம் எல்லாம் சரிசமமா இருந்தாங்கிறது அடுத்த செய்தி. அப்ப பிரச்சனைகள் என்பது இல்லாத குடும்பங்கள் இல்லை, எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறது. அதை எப்படி சரி செய்வது, அந்த நெருக்கடி வருகிற போது எப்படி அதை நாம் சரி செய்வது, நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் நபி மாணவியின் குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பிற்கு கீழே நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தை நின்று போச்சு, 3 வாரம் கழிஞ்சிச்சு. 4வது வாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை போட்டு கூப்பிட்டாங்க. ஏமா இங்க வா, அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வச்சிருக்கிறான். இன் குன்துன்ன துரிதுன அல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆখিরাத ஃபஇன்ன அல்லாஹ அஅத்த லில் முஹ்சினாத்தி மின்குன்ன அஜ்ரன் அதீமா. வ இன் குன்துன்ன நீங்கள் ஆகியிருந்தால், நீங்கள் அந்த மனைவிமார்கள், துரிதுன அல்லாஹ வ ரசூலஹு அல்லாஹ்வையும் ரசூலையும் நாடுபவர்களாக விரும்புபவர்களாக, வத்தாரல் ஆখিরাத மறுமை நாளையும் நீங்கள் நம்புபவர்களாக இருந்தால், ஃபஇன்ன அல்லாஹ அஅத்த லில் முஹ்சினாத்தி நிச்சயமாக அல்லாஹ் உபகாரிகளுக்கு என்று அல்லாஹ் ஒரு விஷயத்தை அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கான மகத்தான கூலி அல்லாஹ் அங்கே மறுமையிலே வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல. இந்த உலக வாழ்க்கை ரசூலுல்லாஹ் சொல்லவர்களுடைய செய்தி என்ன அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல. நான் கொடுக்கக்கூடிய மாதாந்திர தொகை என்பது நிரந்தரமானது அல்ல. இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன், நான் ஹயாத்தா இருக்கிறேன் கொடுக்கிறேன், நான் மொத்தம் போயிட்டா உங்களுக்கு யார் வந்து கொடுப்பா? அதனால நீங்கள் இந்த உலகத்தை ஆசைப்படுபவர்களாக இருந்தால், இந்த அல்லாஹ்வையும் ரசூலையும் வறுமை நாளையும் அதுதான் நிரந்தரமானது என்பதை நீங்கள் விரும்புபவர்களாக இருந்தால், நான் கொடுக்கிற இந்த குறைவான அந்த தொகையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதிலே ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வறுமையிலே மகத்தான கூலியை வைத்திருக்கிறார் என்று அல்லாஹ் அங்கே சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், இது ஒரு முறை, அல்லது நீங்க எனக்கு பணம் கூட்டித்தான் வேணும், நீங்கள் கொடுக்கிற அந்த தொகையை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று நீங்கள் எடுத்த முடிவிலே எடுப்பதாக இருந்தால் அதற்கும் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த பணத்தை தான் நீங்கள் விரும்புவர்களாக இருந்தால் நீங்கள் எல்லோருமாக வாருங்கள், உங்களுக்கு என்று ஒரு தொகையை நான் நிர்ணயித்து கொடுத்து விடுகிறேன். அழகிய முறையிலே உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய திருமண பந்தத்தை நாம் முறித்துக் கொள்ளலாம். 2 விஷயம் சொல்றாங்க. ஆயிஷாவை கூப்பிட்டு பேசாம இருந்த அந்த கடைசி இந்த 1 மாதத்துல 4வது வாரத்திலே சொல்கிறார்கள், எம்மா இங்க வா, 2 இருக்கு. 1, நீங்க எடுத்த முடிவுல விடாப்பிடியாக இருக்கிறதா இருந்தா நீங்க மட்டும் வராதீங்க, என்னுடைய மனைவிமார்களாக மற்றவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க.
எல்லோருமாக சேர்ந்துவார்கள். உமத்தியக்குன்ன உங்களுடைய திருமண பந்தத்திற்கு மத்தியிலே உங்களுக்கு ஒரு தொகையை நிர்ணயித்து நான் கொடுத்து விடுகிறேன். நம்ம திருமண வாழ்க்கைய இதோட முடிச்சுக்கலாம், உறவை நாம் பிரித்துக் கொள்ளலாம். வேற பேச்சுக்கு இடமில்லை. அப்படி இல்லை என்றால் நான் கொடுப்பதை நீங்கள் பொருந்திக் கொள்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் இதற்கு மறுமையிலே உங்களுக்கு மிகப்பெரிய மகத்தான கூலியை தருகிறார். இந்த ரெண்டில ஒண்ணு, நீங்க போய் மற்ற மனைவிமார்களிடத்திலே பேசுங்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டுவிட்டு வாருங்கள் என்று இந்த வசனம் இறங்கியதை ஆயிஷாவிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கை குறுகியது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மற்ற மனைவிமார்களிடத்தில் நான் சொல்லிவிடுகிறேன், நீங்கள் கொடுக்கிற அதே தொகையை கொடுங்கள், நாங்கள் குடும்பத்தை கழித்துக் கொள்கிறோம், அதை பொறுத்துக் கொள்கிறோம் என்று அல்லாஹ் இறக்கிய இந்த வசனங்களை சொன்னவுடன் அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய அந்த விடாத ஒரு மாத காலமாக முடிவடையாமல் இருந்த அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அங்கே கணவனுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு கருத்திலே கொண்டு கவனத்திலே கொண்டு அவர்கள் கொடுத்த அந்த மாதாந்திர தொகையை பெற்றுக்கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கதான் நாம கவனிக்கணும். கணவர் பயணத்துல இருப்பாரு, அது வேற இடங்கள்ல இருப்பாங்க, அங்க இருந்து அவர்கள் அனுப்பக்கூடிய அந்த காசு பணங்கள் என்பது அதை மிக சிக்கனமாக மிக கவனமாக கையாள வேண்டும். கணவர் பயணத்திலே இருக்கிறார் என்பதற்காக, அவர் உழைப்பிலே இருக்கிறார் என்பதற்காக, ஓட்டி பார்க்கிறார் ஓவத்தை பார்க்கிறார் என்பதற்காக அவர் அனுப்பக்கூடிய காசு பணங்களை கண்ணா பின்னா என்று ஊதாரித்தனமாக வேறு நல்ல காரியங்களுக்கு அல்லாமல் எந்த பைசாவையும் நாம் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்வதற்கு நாம் தவறிவிட்டால் நபி அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட இதே பொருளாதார பிரச்சனை என்பது அங்கே நம்முடைய குடும்பத்திலும் ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அன்னைக்கு இருந்த அந்த பொருளாதாரத்திற்கு அங்கே நபி அவர்கள் வழங்கிய அந்த தொகை அவர்களுடைய மனைவிமார்களுக்கு வந்தவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு இருக்கிற இந்த பொருளாதாரத்தினுடைய வீக்கம், பொருளாதாரத்தினுடைய அந்த இழப்புகள் அத்தனையும் நம் கவனத்திலே கொண்டு நம்முடைய குடும்பத்தை ஓட்டுவதற்காக நம்முடைய கணவர் வழங்குகிற அந்த தொகைகளுக்கு உள்ளாக எப்படி நம்முடைய எது அவசியமான தேவைகள் என்பதை பட்டியலிட்டு நாம் அங்கே செலவழிக்கிற போது அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சியை நாம் பார்க்க முடியும், மவத்தத் என்று சொல்லப்படக்கூடிய பிரியத்தை நாம் பார்க்க முடியும். இதற்கு மாற்றமாக ஊதாரித்தனமாக தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் நம்முடைய காசு பணங்களை தண்ணீரை செலவழிப்பதை போன்று செலவு செய்தால் அங்கே நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, நீங்கள் எல்லா மனைவிமாரும் சேர்ந்து வாருங்க, உங்களுக்கு ஒரு காசு தொகையை நான் கொடுத்து விட்டு உங்கள் விவாக பந்தத்தை குறித்துக் கொள்கிறேன் என்று சொன்னதை போன்றுதான் இவர் எனக்கு காசு தர மறுக்கிறார் என்று அங்கே பஞ்சாயத்தை வைத்து அங்கே மன முறிவு ஏற்படக்கூடிய இறுதி நிலைக்கு நாம் செல்ல வேண்டிய ஒரு அபாயகரமான சூழல் என்பது கணவருடைய பொருளாதாரத்தை சரியாக செலவழிக்காமல் இருப்பதன் காரணமாக குடும்பத்தில் இது போன்ற பிரச்சனைகள் அது எந்த அளவிற்கு என்று சொன்னால் மன முறிவை, திருமண பந்தத்தை முறிக்கிற அளவிற்கு சென்று விடுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால கணவர் வழங்கக்கூடிய அந்த தொகையை அது அல்லாஹ் ரசூலுக்காக பொறுத்துக் கொண்டு அல்லாஹ் மறுமை நாளில நிரந்தரமானது என்று இந்த இரண்டு வசனங்களையும் நபி அவர்கள் சுட்டிக்காட்டியதை நாம் கவனத்திலே கொண்டு நம்முடைய குடும்பங்களிலும் அந்த சிக்கனத்தை நாம் கடைபிடிக்க எடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமான சுபிட்சமான வாழ்வு ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதை சமயோசிதமாக கனகச்சிதமாக எதை எப்படி எங்க வைக்கணுங்கிறத கவனத்திலே கொண்டு யாரிடத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி அதை புரிய வைத்து அவர்களை சமாதானப்படுத்தி அந்த திருமண உறவை தொடர்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியானால் கணவருடைய அந்த பொருளாதார விஷயத்திலே எந்த மனைவி அவர்கள் கட்டுப்பட்டு கணவனுக்கு ஒத்துழைக்கக்கூடிய மனைவியாக இருக்கிறாரோ அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி ததும்பும், மகிழ்ச்சி பொங்கி பிரவாகம் எடுக்கும் என்பதிலும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த சூழ்நிலை வரும் என்ன செய்ய தெரியுமா? கணவருடைய சூழ்நிலைகளை மனைவி புரிய வேண்டும், மனைவியுடைய சூழ்நிலைகளை கணவர் புரிய வேண்டும். இந்த இரண்டு பேருடைய உள்ளத்திற்கு மத்தியிலே ஒரு காந்த ஈர்ப்பு சக்தியை போன்ற மஹப்பத் என்று சொல்லப்படக்கூடிய மவத்தத் என்று அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அந்த பிரியம் வந்துவிட்டால்
கணவனை மனைவி புரிந்து கொள்வார்கள். நம்ம கணவன் கஷ்டப்பட்டு சாப்பிடணும், வெந்து வேகணும், வெயில்ல குளிர்ல பனியில மழையில இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் சம்பாதித்து அனுப்பக்கூடிய காசு பணங்களை நாம் பூதாரித்தனமாக செலவு செய்யக்கூடாது என்கிற அந்த மனோநிலை மனைவியுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வழங்கி விடுவான். அது கணவன் மனைவிக்கு மத்தியிலே மவத்தத் என்ற பிரியம் இருந்தால் மாத்திரம் தான் அங்கே நடக்கும். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தா, திருமண உறவின் மூலமாக மவத்தத் வந்து விட்டால் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாமல் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நேரம், சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிக்கு அருகிலே இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நபி அவர்கள் இப்போது அனுபவிக்கக்கூடிய அந்த உடல் கஷ்டங்களை நீ எனக்கு கொடுத்து விடுவாயாக. யாராவது அப்படி கேட்பாங்க? சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், என்னுடைய கணவர் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்போது மரணத்தில் இருக்கிறார்கள். அவர் கஷ்டங்களை அனுபவிப்பதில் தோண்டு தெரிகிறது. அந்த கஷ்டத்தை எனக்கு இறைவா வழங்கி விடுவாயாக, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உடம்பை மனசு பார்க்க, என் கணவரின் உயிரை இலகுவாக கைப்பற்றுவாயாக என்று நபி அவர்களுக்கு அருகிலே இருந்து அங்கே துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சௌதாவே, நான் சாதாரணமானவன் அல்ல. 40 ஆண்களினுடைய உடல் பலம் என்பது, உடல் ஆற்றல் என்பது எனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அதே போன்று 40 ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் உபாதைகளை தாங்கிக் கொள்கிற ஆற்றலையும் அல்லாஹ் எனக்கு சேர்த்து வழங்கி இருக்கிறார். அதனால என்னுடைய அந்த கஷ்டத்தை உனக்கு வேண்டும் என்று நீ அல்லாஹ்விடத்திலே கேட்காதே, அதை நான் வைத்துக் கொள்கிறேன், அதை நான் அனுபவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் எனக்கு தெம்பையும் திராணியையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறான். அதை குறித்து நீ கவலைப்படாதே. வேண்டுமென்றால் அல்லாஹ்விடத்திலே என் உயிரை லேசாக கைப்பற்றுவதற்காக வேண்டுமென்றால் நீ பிரார்த்திக்கலாமே. ஏன் எனக்கு என்னுடைய வேதனையை நீ எடுத்து அனுபவிப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாய் என்று சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள் என்று சொன்னால், சௌதாவிற்கும் நபிக்கும் மத்தியிலே உள்ள குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படா போவார், போய் சேருவார் என்று எதிர்பார்க்காமல், என் கணவருக்கு கஷ்டமா, அதை அவருக்கு கொடுக்க வேண்டாம், நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று ஒரு மனைவி சொல்கிறார் என்று சொன்னால், அந்த குடும்பத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி அவர்கள் ஒரு நபிமொழியிலே சொன்னார்கள், "ஹியாருக்கும் லினிசாஇஹிம் ஃபுலுகன்." உங்களில் சிறந்தவர் யார் தம்முடைய மனைவிமார்களிடத்திலே அழகிய குணத்தோடு நடந்து கொள்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழியோடு நிறுத்திக் கொள்ளாமல் தன் வாழ்க்கையில் அவர்கள் அழகிய குணத்தோடு அழகிய முறையிலே அந்த வாழ்க்கையை வாழ்ந்ததால் கடைசி நேரத்திலே சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என் கணவருக்கு உள்ள வேதனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னார். நபி அவர்களுடைய நடைமுறை, நபி அவர்களுடைய அந்த கொடுக்கல் வாங்கல், நபியினுடைய குடும்ப வாழ்க்கையிலே சௌதாவோடு எந்த அளவிற்கு அவர்கள் அந்யோன்யமாக அவர்களுக்கு ஒன்றி போய் நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலாவது இந்த வார்த்தை வருமா? சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன இந்த செய்தி நபிமொழிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியின் மீது எந்த அளவிற்கு அவர்கள் அங்கே பிரியமாக இருந்திருப்பார்கள். நபியினுடைய அந்த நிலையை கண்டு அவர்களுக்கு இரக்கம் பிறந்திருக்கும். இந்த இரக்கத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா. திருமண வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு மத்தியிலே மவத்தத் என்ற பிரியமும் ஏற்பட வேண்டும், ரஹ்மத் என்ற இரக்கமும் ஏற்பட வேண்டும். நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே மவத்தத்தும் இருந்தது, ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய இரக்கமும் இருந்தது. சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரப்பே, என் கணவனுடைய வேதனையை எனக்கு கொடு என்று கேட்டார்கள் என்று சொன்னார். கணவனின் நிலையை கண்டு அங்கே இறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நபியிடத்திலே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை குர்ஆனுடைய அமைப்பிலே அவர்கள் இருந்ததால் அல்லாஹ் குர்ஆனிலே திருமணத்திற்கு சொல்லக்கூடிய 2 அந்த சிபத்துகளையும் 2 விஷயங்களையும் அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் வழங்கி இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்றுதான்
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார்கள், நான் மௌத்தா போயிட்டா என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பக்கத்திலே என்னை அடக்கம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். பொதுவாக கபர்ஸ்தான்ல தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஆயிஷா உமர் ரலியல்லாஹு தஆலா அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நபிமார்களை பொறுத்தளவிற்கு எங்கே வஃபாத் ஆகிறார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும். இதுதான் நபிமார்களுக்கு மாத்திரமல்ல ஒரு பொதுவான விதி. நபி அவர்கள் கடைசி நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய இல்லத்திலே இருந்தார்கள். அப்போது அங்கே வஃபாத் ஆனார்கள். எனவே அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னர் ஆயிஷாவினுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆனார்கள். இப்போது அவர்களும் நபி அவர்களுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். இப்ப மூன்றாவதாக ஆயிஷா அவர்கள் மரணமடைந்தால் தான் அங்கு அடக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ஹயாத்தோடு இருக்கும் போதே கேட்கிறார்கள், அம்மா நான் மௌத்தாயிட்டா என்னுடைய நண்பர்களுக்கு அருகிலே அடக்கம் செய்யப்படுவதற்கு அது உங்க வீடா இருக்கிறதுனால உங்க பெர்மிஷன் வேணும் என்று அங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சூழல் நாம் நினைவிலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம் கணவர் அங்கே அடக்கப்பட்டிருக்கிறார், நம் தந்தை அங்கே அடக்கப்பட்டிருக்கிறார், நாம் அருகில் அடக்க வேண்டும் என்கிற ஆசை எவ்வளவு இருந்திருக்கும். இருப்பினும் தன் வாழ்க்கையினுடைய பழைய நினைவுகளை அங்கே சுழற்சி பார்க்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கிற நேரத்திலே பல நேரங்களிலே சொல்லி இருக்கிறார்கள், நானும் அபூபக்கரும் உமரும் அங்கே சென்றோம், இங்கே சென்றோம், அப்படி செய்தோம், இப்படி செய்தோம் என்று மூவரும் ஒன்றாக இணைந்து பல்வேறு காரியங்களை செய்ததாக நம்மிடத்திலே அவர்கள் ஹயாத்தாக இருந்த நேரத்திலே சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் அடக்க வேண்டும் என்று நமக்கு பிரியமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நாம் அடக்கப்படுவதை விட ஹயாத்தோடு இருக்கிற போது மூவேந்தர்களாக நபி அவர்களும் அபூபக்கரும் நம்முடைய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சென்று கொண்டிருந்தார்களே, இப்போது மரணத்திற்கு பின்னரும் அந்த தொடர்பு வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை அங்கே புரிந்து கொண்டு நம்முடைய கணவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் இருந்தாலும் அங்கே அந்த இடத்தை விட்டுக் கொடுத்திருப்பார்கள் அல்லவா என்பதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு சூழல்களையும் நினைவுபடுத்திவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என்னுடைய இடத்தை நான் உங்களுக்கு விட்டுத் தருகிறேன், நீங்கள் மரணமடைந்தால் அங்கே அடக்கிக் கொள்ளுங்கள் என்று அங்கே விட்டுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த விட்டுக் கொடுத்தல் என்பது சாதாரணமாக வந்து விடாது. நபி அவர்களின் மீது எந்த அளவிற்கு அன்பு இருந்தால் ஆயிஷா அவர்கள் தான் அடக்கம் செய்யப்படுகிற அந்த இடத்தை கூட அங்கே விட்டுக் கொடுவதற்கு முன்வந்திருப்பார்கள். எனவே கணவன் மனைவியினுடைய உறவுக்கு மத்தியிலே மிக அவசியமாக அந்த குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சிக்கு தோதுவானது கணவனுடைய விருப்பத்தை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியினுடைய விருப்பத்தை கணவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஹலாலான விருப்பமாக இருக்கும் பட்சத்திலே இருவருடைய உள்ளமும் அங்கே சங்கமிக்கிற போது, ஒன்றுபடுகிற போது அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி திளைக்கும், குதூகலிக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் கதீஜாவாக இருக்கட்டும், ஆயிஷாவாக இருக்கட்டும், சௌதாவாக இருக்கட்டும், இன்னபிற மனைவிமார்களாக இருக்கட்டும், அங்கே மவத்தத்தும் இருந்தது, ரஹ்மத்தும் இருந்தது. இந்த இரண்டும் இருந்ததால் அந்த நபியினுடைய குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வெள்ளம் பிரவாகம் எடுத்து ஓடியதை நாம் புரிந்து கொள்கிறோம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்திலே இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான். எங்கே ஒற்றுமைக்கு வேலை இல்லாமல் போகிறதோ அந்த குடும்பத்திலே தான் குழப்பங்கள் ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுகிற போதுதான் அந்த குடும்பத்திலே பிரச்சனை வெடிக்கிறது, கணவன் மனைவிக்கு மத்தியில உள்ள உறவு அறுந்து போகிற அளவிற்கு அங்கே சூழ்நிலை முற்றுகிறது. எனவே எந்த குடும்பத்திலே அன்பும் பாசமும் இரக்கமும் அரவணைப்பும் ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய இரக்கமும் இருக்குமோ அந்த கணவனிடத்திலும் இந்த குணங்கள் இருக்க வேண்டும், மனைவியிடத்திலும் இந்த குணங்கள் இருக்க வேண்டும். இருவரிடத்திலும் இந்த இரண்டு குணங்களும் அமைந்து விட்டால் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சியை நாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அந்த குடும்பத்திலே பிணக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. நபியினுடைய ஒரே ஒரு செய்தியை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நான் மனைவியிடத்திலே தோற்பதை விரும்புகிறேன் என்று அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மனைவியை அன்பால் ஆள வேண்டுமே தவிர அதிகாரத்தால் நாம் ஆளக்கூடாது என்கிற மிகப்பெரிய ஒரு படிப்பினை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை என்ற
தலைப்பிற்கு கீழே நமக்கு ரத்தின சுருக்கமாக இணைக்கப்பெறுகிறது. எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சிறந்தவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மனைவிடத்திலே நீங்கள் நல்ல பேரை எடுத்துவிட்டால் நீங்கள் சிறந்தவர், நான் என் மனைவிடத்திலே சிறந்தவனாக ஆகிவிட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான். ஊரே மெச்சும்படி நாம் வாழ்வதை விட தன் மனைவி மெச்சும்படி வாழ்வது, அந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் தான் மகிழ்ச்சி இருக்கும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த எல்லா நிகழ்ச்சிகளின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த நபியினுடைய குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பிற்கு கீழே இந்த செய்திகளை பேசுகிற கேட்கிற இந்த நேரத்திலே நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். நபி அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த குடும்ப வாழ்க்கை தொடர்பாக நான் எதை கேட்டேனோ அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடித்து நடப்பேன் என்கிற சங்கல்பத்தோடு நாம் இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமண பந்தத்திலே இணைந்திருக்கிற இனி கியாமத் வரைக்கும் இணை இருக்கிற எல்லா சந்ததிகளுக்கும் மத்தியிலே மவத்தத் என்ற பிரியத்தையும் ரஹ்மத் என்ற இரக்கத்தையும் கொடுத்து மன வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படுத்தி தருவாராக என்ற துஆவோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.